தமிழ் சினிமாவில் வலம் வரும் உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவர் தான் நடிகர் சூர்யா அவர்கள். இவருடைய நடிப்புல மே 14ஆம் தேதி வெளியாக போகும் திரைப்படம் தான் கருப்பு. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாகியுள்ள இந்த படத்துல சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இவங்களுடன் சுவாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு, சிவாதா, நட்டி நடராஜன் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே நடிச்சிருக்காங்க. சாய் அபியங்கர் அவர்களுடைய இசையில உருவாகியுள்ள இந்த படத்திற்கு தமிழக அரசு மே 14, 15 ஆகிய 2 நாட்கள் மட்டுமே காலை 9 மணி சிறப்பு காட்சி திரையிட அனுமதியுமே வழங்கியிருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. புக்கிங்குமே படு ஜோராக போச்சு. இந்த நிலையில நேற்றிரவு இந்த படத்துடைய தயாரிப்பாளரான எஸ்.ஆர். பிரபு அவர்கள் திடீரென ஒரு ட்வீட் போட்டாரு. அந்த ட்வீட்ல என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில தவிர்க்க முடியாத காரணங்களால கருப்பு திரைப்படத்துடைய காலை 9 மணி ரசிகர்கள் காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு. ஒரு சில சினிமா ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆவதிலேயே மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால காலையில இருந்தே சூர்யா சாருடைய ரசிகர்கள் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சூர்யா அவர்களை திரையரங்குகளை பார்க்க பலருமே ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நடிகர் சூர்யா அவர்களுக்காக செலிபிரிட்டிஸ் பல பேருமே குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. அதுல முதலாளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கருப்பு திரைப்படத்திற்காக களமிறங்கி உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே சூப்பர் ஸ்டார் அவர்கள் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த கருப்பு திரைப்படத்துடைய பிரச்சனை முடிவடைய வரும் அப்படின்ற செய்திகள் வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.